வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான மாத பலன்கள். சிம்மராசி சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கார். அது உங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாத அளவுக்கு பிரச்சனையாக இருக்கலாம். ஏன்னா அவர் உங்கள் ராசிக்கு அதிபதி. அதே சூரியன் 9ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறது தமிழ் புத்தாண்டு, அதாவது 14ஆம் தேதி. அதுலேருந்து பல விஷயங்கள், தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சரளமாக டெவலப்மெண்ட் வரும். நல்ல அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய காலம்தான் எதுவும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். ஏன்னா 7 இருக்கிற சனி உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தலாம், உங்கள் ராசியை பார்த்துட்டே இருக்கிறதால. ஆனால் அதே 7 இருக்கக்கூடிய சனி நல்ல எதிர்பாராத சிறப்பான மாற்றங்களையும் தரக்கூடியவராக இருக்கார். அதனால் அது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பாக இருக்குது. கிட்டத்தட்ட ஏப்ரல் 1லேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சனியும் செவ்வாயும் கூடியிருக்காங்க 7ஆம் வீட்டில். 7ஆம் வீடு என்று சொன்னால் அது திருமணஸ்தானம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். சில நேரங்களில் தனிப்பட்ட உறவுகளில் கொஞ்சம் தேவையில்லாமல் உணர்ச்சி வசப்படுறது, ஏதோ ஒரு கோபம், அதை கொண்டு மனைவி மேலே காமிக்கிறது, மனைவியாக இருந்தால் அதை கொண்டு கணவன் மேலே காமிக்கிறது, இதெல்லாம் தான் பெரிய அளவுக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தீங்கு விளைவிக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் இந்த ஒரு அமைப்பு பொருந்தும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் நம்மளா ஒரு கோவப்பட்டுருவாங்க. சில நேரங்களில் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பார், நீ அப்படி பண்ணிட்ட இப்படி பண்ணிட்ட, ரொம்ப கூகுளாக பேசுகிற ஒரு வார்த்தை தடிச்சு போயிடும். அதனால் பொறுமையை மட்டும் கடைபிடிங்க, நிதானத்தை கைவிடாதீர்கள். உங்களுக்கு வர நன்மைகள் வந்து கொண்டே இருக்குது, அதை யாரும் தடுப்பதற்கு இல்லை. பெரிய மாற்றங்கள் வரும், நல்ல தனவரவு வரும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு பெரிய சாதனை ஏற்படுமா, வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்படுகிறது. ஸோ சகல நல்ல பலன்களும் இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எந்த ஒரு இடத்துலையுமே தான்ற ஒரு எண்ணத்தோடையோ இல்லை உணர்ச்சி வசப்படுதலோ கூடாது. அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணாலே போகிறோம். வரக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். இது எப்படின்னா, வரக்கூடிய நன்மையை நான் காலையில் எட்டி உதைக்கிற மாதிரி, நம்ம கோபத்தாலையும் ஆத்திரத்தாலையும் அந்த ஒரு சினம், அதை மட்டும் நீங்கள் கட்டுப்படுத்தி இருக்க வேண்டிய ஒரு காலம். அது பண்ணினீங்கன்னா போகிறோம், எல்லா நன்மைகளும் உங்களுக்கு தன்னிச்சையாக நடக்கும். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.